அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவின் மூலமா முருகப்பெருமானுக்காக 21 நாட்கள் தைப்பூசத்தன்று விரதம் இருந்து வழிபடும் முறைகள் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 21 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் வழிபடலாம், இல்ல இன்றிலிருந்து தான் நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்த முறையில் வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கும் முறை, தைப்பூசத்தன்று எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம விரதம் இருந்தா நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இப்பதான் முதல் முறையா சேனல்ல வரும் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான எனபிள் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகன் என்றால் அழகு என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன். தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவர் முருகன். இப்படி பல பெருமைகளை கொண்ட முருகருக்கு தைப்பூச திருநாளில் எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். தைப்பூசம் 48 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்காக மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள். 21 நாள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அவரவருடைய விருப்பப்படி மாலை அணிந்து விரதம் இருக்கலாம், அல்லது மாலை அணியாமல் 21 நாட்கள் தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளலாம். 21 நாள் மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் அருகில் இருக்க முருகர் கோவிலுக்கு அதிகாலையிலேயே கோவிலில் சன்னதியில் மாலை அணிவித்து விரதத்தை துவங்கலாம். சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது போலவே மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் விரதத்தை கடைபிடிக்கணும். இந்த நேரத்தில் நீங்க மாலை அணிந்து விரதம் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் செருப்பு பார்த்தீங்கன்னா அணியக்கூடாது. தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும். எளிமையான உணவு சாப்பிடணும். அப்படி மாலை அணியாமல் விரதம் இருப்பவர்கள் அசைவத்தை கட்டாயம் தவிர்க்கணும். 21 நாட்கள் ஒரு வேளை அல்லது 2 வேளை உணவு உண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். அதே நேரத்தில் நீங்க விரதம் இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்யலாம். அப்படி தைப்பூசத்தன்று இந்த 2025ஆம் ஆண்டு 21 நாட்கள் நீங்க விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி காலை 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கவசங்களை அல்லது பாடல்களை படித்து நீங்க பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். தினமும் பூ, கல்கண்டு, திராட்சை, பழங்கள், பாயாசம் அல்லது ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை வைக்கணும். காலை நேரத்தில் கவசங்களை, பாடல்களை முழுமையாக படிக்க வேண்டும். முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஒரு சிறு மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம். ஓம் சரவண பவா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூட நீங்க சொல்லி பூஜையை நிறைவு செய்யலாம். இப்படி நீங்க முருகப்பெருமானுக்காக நீங்க பூஜைகள் செய்யும் பொழுது முக்கியமாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம் இது போன்ற முருகர் பாடல்களை நீங்க கட்டாயம் பாராயணம் செய்வது அவசியம். தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் இருக்க நினைத்து அதை நிறைவேற்ற முடியாமல் 21 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, 11 நாள், 15 நாள் இது மாதிரி கணக்கு வைத்து நீங்க விரதம் இருந்தாலும் சரி, தினசரி 3 பொழுது கந்த சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யறது ரொம்ப அவசியமானது. அதே போல காலை நம்ம பூஜை செய்யறது போல மாலை நேரத்தில் 6 மணிக்கு விளக்கேற்றி முருகப்பெருமானை நினைத்து நம்ம மனமுருகி வேண்டி அதுக்கப்புறம் கவசங்களையும் படிக்கணும். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டிற்கான கந்த சஷ்டி விரதம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வர இருக்கு. 21 நாள் விரதம் இருக்க நினைப்பவர்கள், அப்படி 21 நாட்கள் கணக்குல நீங்க தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, தைப்பூசம் அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி நீங்க முடிக்கணும் அப்படிங்கிற கணக்குல இருந்தீங்கன்னா ஜனவரி 21 அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அந்த நாட்களை தவற பெற்றிருந்தாலும் சரி, இன்னைக்குதான் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க, இல்ல நான் தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றிலிருந்தே நீங்க விரதத்தை துவங்கலாம். அப்படி இன்றிலிருந்து துவங்கினாலும் கூட தைப்பூச நாள் அடுத்தும் கூட நாட்கள் இருக்கு அப்படின்ற கணக்குல இருந்தாலும் பரவாயில்ல. தைப்பூசம் முடிந்து நீங்க இன்னும் கூட 21 நாட்கள் முழுமையாக நீங்க அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி தைப்பூச விரதத்தை நீங்க துவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க விரதத்தை துவங்கலாம். அப்படி 48 நாட்கள், 21 நாட்கள் அப்படின்னு கணக்கு வைத்து இப்படி தைப்பூச விரதத்துல நம்ம இவ்வளவு வழிபாடு செய்யறதற்கான என்ன காரணம், அப்படி தைப்பூசத்தோட சிறப்பு தான் என்ன அப்படின்னு கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தை மாதத்தில் வர்ற பூச நட்சத்திர நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுது. இது முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. பார்வதி தேவியிடமிருந்து முருகப்பெருமான் சக்தி வேலை பெற்ற நாளை தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடுறோம். அன்றைய தினத்தில் சிவன், பார்வதி மற்றும் முருகர் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் நாவில் வேல் ஏந்தி வழிபாடு மேற்கொள்வாங்க. அந்த தைப்பூச நாட்களில் பார்த்தீங்கன்னா பல வகையான வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் நிறைவேற்றுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. காவடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் முக்கியமான வேண்டுதல்கள் எல்லாமே அந்த நாட்களில் செய்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காணிக்கைகள் அந்த நாட்களில் செய்வாங்க. முக்கியமாக நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா வேல் காணிக்கை அன்றைய நாளில் செலுத்துறது ரொம்ப சிறப்பு.
தைப்பூச அன்று பார்த்திங்கன்னா விரதம் இருப்பவர்கள் வழக்கம் போல் நம்ம நார்மலாக நம்ம எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அசைவத்தை கட்டாயம் தவிர்க்கிறது அவசியம். மாலை அணிந்தவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு பூஜைகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட தைப்பூசத்தன்று அந்த ஒரு நாள் மட்டும் கூட நம்ம விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டு முருகருடைய அருளை நம்ம பெறலாம். புண்ணியமிக்க இந்த காவடியுடைய வரலாறு என்ன அப்படின்னும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அகஸ்திய முனிவருடைய சீடர் இடும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரி மலைகளையெல்லாம் காவடியாக சுமந்து வந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டுதான் அது இன்று முதல் பார்த்திங்கன்னா பக்தர்கள் காவடி எடுக்கும் வழக்கமாக கொண்டிருக்காங்க. தைப்பூசத்தன்று எல்லா கோவில்களும், அதாவது முருகர் கோவில்கள் எல்லா கோவில்களும் சிறப்புமிக்க கோவில்தான். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா பழனி மலை பார்த்திங்கன்னா சிறப்புமிக்கதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பால் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அந்த நாட்களில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவபாசான சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது அந்த பால் நோய்களை தீர்க்க மருந்தாக மாறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் தைப்பூச நாட்களில் பழனிக்கு சென்று வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால தான் அந்த நாட்களில் பழனிக்கு பாத யாத்திரை செல்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. தைப்பூச நாட்களில் எந்தெந்த கோவில்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் பழனிக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தன்று அனைத்து முருகர் கோவில்களும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் கட்டாயம் நடத்தப்படும். அதனால் எந்த முருகர் கோவிலுக்கு வேண்டாலும் சென்று நம்ம வழிபாட மேற்கொள்ளலாம். முக்கியமாக ஆறுபடை வீடுகளுக்கு செல்ல முடிந்தால் கட்டாயம் சென்று வழிபட்டு வரலாம். தைப்பூசத்தன்று வேறு எந்த மாதிரியான மந்திரங்களை உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் மந்திரத்திலேயே மூல மந்திரமாக சொல்லப்படும் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நம்ம பாராயணம் செய்யலாம், எழுதலாம். கந்த சஷ்டி கவசம் பாடல்களை பாடலாம், திருப்புகழ் பாடலை பாடலாம். இது அனைத்துமே அன்றைய நாட்களில் உச்சரிப்பது நமக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். அந்த நாட்களில் எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள்லாம் படைத்து நம்ம வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை மாவு மற்றும் தேன் கலந்த உருண்டை அல்லது சர்க்கரை பொங்கல் இது மாதிரி நெய்வேத்தியத்தை நம்ம படைக்கலாம். இது அனைத்தும் முருகருக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியமாக சொல்லப்படுது. முக்கியமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும். முருகரை வழிபடுவதற்கு முன்பு விநாயகரை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். நீங்கள் 21 நாட்கள் இல்லைன்னா 48 நாட்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 48 நாட்களும் சரி 21 நாட்களும் சரி கட்டாயம் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் என்ன வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை படைத்து நீங்கள் பூஜையை தொடங்கலாம். முக்கியமாக தைப்பூசத்தன்று பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், தினை மாவு, தேன் கலந்து இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைத்து நீங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களால் 21 நாட்கள் பெரிய அளவில் நெய்வேத்தியம் வைக்க முடியலைனா கூட பரவாயில்லை. ஒரு சிறு கல்கண்டு, பேரிச்சம்பழம் இது மாதிரியான ஒரு சிறு சிறு நெய்வேத்தியம் கூட வைத்து நீங்கள் பூஜையை தொடங்கலாம். பூஜை செய்யும்போது விளக்கேற்றும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழை இலையில் பச்சரிசி வைத்து அதன் மேலே மண் அகல் விளக்கில் நம்ம எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். முடிந்தால் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் கூட ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். சட்கோண கோலம் வரைந்து அதன் மேலே நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. கட்டாயம் தைப்பூசத்தன்று முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடை மேற்கொள்வது அவசியம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 வெற்றிலை கொண்ட தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். இப்படி அதிக மகத்துவம் கொண்ட இந்த தைப்பூச நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முறையான விரதம் கடைபிடித்தால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வேலையின்மை இது எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கும்போது முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவம் கட்டாயம் சாப்பிடவே கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்கவே கூடாது. இப்படி தைப்பூச நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது நம்மளுக்கு உடல் தூய்மையும் மன தூய்மையும் கட்டாயம் இருக்கணும். இத்தகைய உடல் தூய்மை மன தூய்மையோடு நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் அனைத்தும் பார்த்திங்கன்னா முழுமையானதாக இருக்கும். இந்த முறையில் நம்ம நினைத்த காரியம் வெற்றியடையவும் வாழ்க்கையில் இந்த 48 நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார விரதம் இருந்தாலும் சரி, 21 நாட்கள் மனமுருகி விரதம் இருந்தாலும் சரி, இல்லை தைப்பூசத்தன்று ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் சரி, மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கே உறுதுணையாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு செல்வார். இந்த விரதம் ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும். இந்த முறைகளை பின்பற்றி தைப்பூச திருநாளில் நீங்களும் விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகருக்கு அரோகரா. ஓம் சரவண பவா.